உங்க உலகத்தை நீங்களே உருவாக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை உருவாக்குறதுல நம்ம மனசுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான மறைக்கப்பட்ட சக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். இது நிச்சயமா உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு பயணமா இருக்க போகுது. வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நிஜமாவே உங்க மனசால நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தத்தையே வளைக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற முக்கியமான விஷயம். இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா 99% மக்கள் தங்களையே அறியாம தங்கள பல வீணப்படுத்திக்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய முழு திறனில ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி, உங்க மனசுதான் உங்க உலகத்தை உருவாக்குறது. ஆனா இதுவரைக்கும் இது சம்பந்தமா நமக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாப்போம். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, யதார்த்தங்கிறது ஒரு நிலையான விஷயம், அதை மாத்தவே முடியாதுன்னு. வாழ்க்கை ஏதோ நமக்கு நடக்குது, சூழ்நிலைகள் நம்ம கையில இல்லைன்னு உணர்றோம். இதுதான் நாம தாண்டி வர வேண்டிய முதல் தடை. ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான, ஒரு புரட்சிகரமான விஷயம் வருது. உங்க மனசு யதார்த்தத்துக்கு சும்மா ரியாக்ட் பண்ணிட்டு மட்டும் இல்ல, அதுதான் அதை உருவாக்குது. ஆமா, நீங்க வெறும் ஆடியன்ஸ் கிடையாது, நீங்க தான் உங்க உலகத்தை உருவாக்குற கிரியேட்டர். இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குவாண்டம் ப்ரூஃப் பத்தி பார்க்கலாம். நம்மளோட உணர்வு நிலை, நம்ம கான்ஷியஸ்னஸ் எப்படி எல்லாத்தையும் மாத்துதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த டபுள் ஸ்லிட் பரிசோதனையை எடுத்துக்கலாம். இதுல சயின்டிஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அணுத்துகள்கள், அதாவது இந்த உலகத்தோட அடிப்படையான விஷயம், அதுங்களை நாம சும்மா கவனிக்கும் போதே அதோட குணத்தையே மாத்திக்குது. இது சயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கிறதே அந்த விஷயம் என்னவா இருக்குங்கிறத மாத்துது. அதாவது உங்க கவனம், உங்க கான்ஷியஸ்னஸ் நிஜ உலகத்தை மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. அடுத்து ஷ்ரோடிங்கரின் பூனை. இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு விஷயம் கவனிக்கப்படாத வரைக்கும் அதுக்கு எண்ணற்ற சாத்தியங்கள் இருக்கு, எல்லாமே ஒரே நேரத்துல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இது காட்டுது. இது உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கையோட எல்லா வெர்ஷனும், பணக்காரரா இருக்கிற நீங்க, தடுக்கவே முடியாத அளவுக்கு சக்தியோட இருக்கிற நீங்க, ஜெயிக்கிற நீங்க, இது எல்லாமே ஏற்கனவே ஒரு சாத்தியமா இருக்கு. நீங்க அதை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம கவனத்தை மூளையிலிருந்து இதயத்துக்கு திருப்புவோம். ஏன்னா அங்கதான் உங்க எனர்ஜியோட உண்மையான சோர்ஸ், உங்க இதயத்தோட மறைக்கப்பட்ட சக்தி இருக்கு. நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வெறும் யோசிக்கிறது மட்டும் இல்ல, அத ஆழமா உணர்றது. நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். வெறும் எண்ணங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு அவங்களோட உணர்ச்சிகளை கண்டுக்காம விட்டுடுறாங்க. இங்க பாருங்க, ஒரு ஆச்சரியமான நம்பர். இதயத்தோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம மூளையை விட 5000 மடங்கு சக்தி வாய்ந்தது. ஆமாங்க, 5000 மடங்கு. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. இத பாருங்க, ஒரு பக்கம் மூளை, அதாவது நம்ம எண்ணங்கள், இன்னொரு பக்கம் இதயம், நம்ம உணர்ச்சிகள். நம்ம உணர்ச்சிகள்ல தான் அதிக ஆற்றல் இருக்கு. உங்க ஃபீலிங்ஸ் தான் உங்க ரியாலிட்டியை உருவாக்குற மெயின் என்ஜின். நம்மளோட இலக்கு இதுதான், ஹார்ட் பிரெயின் கோஹரன்ஸ், அதாவது இதயமும் மூளையும் ஒன்னா சேர்றது. உங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஒரே நேர்கோட்டுல சிங்க் ஆகும்போது உங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பயங்கரமா விரிவடையும், உங்க சக்தியும் பல மடங்கு அதிகமாகும். சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க எனர்ஜிய எப்படி ஆக்டிவேட் பண்றது, உங்க ரியாலிட்டிய மாத்துறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இப்ப நான் சொல்றேன். வாங்க இந்த சிம்பிள் எக்ஸசைஸ பண்ணலாம். முதல்ல உங்க கைய உங்க இதயத்துக்கு மேல வைங்க. இப்போ ரெண்டாவது, நல்லா மெதுவா 5 செகண்ட் மூச்சு உள்ள இழுத்து 5 செகண்ட் வெளியே விடுங்க. மூணாவது, ஆழ்ந்த நன்றி உணர்வையோ இல்ல அன்பையோ மனசுல நினைச்சு அதுல முழுச கவனம் செலுத்துங்க. கடைசியா நாலாவது, இந்த அருமையான உணர்வை அப்படியே ஒரு 60 செகண்டுக்கு புடிச்சு வைங்க. இப்ப வாங்க இன்னும் பெரிய விஷயத்த பத்தி பேசலாம். உங்க ரியாலிட்டியில நீங்க எப்படி மாஸ்டர் ஆகுறது? இந்த உலகத்தை உருவாக்குறதுக்குன்னு சில மறைக்கப்பட்ட விதிகள் இருக்கு, அத பத்தி பாப்போம். எனர்ஜியை மாஸ்டர் பண்றதுக்கு 4 முக்கியமான விதிகள் இருக்கு. 1.
நீங்க எதை மேல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வளரும். 2. உங்க எனர்ஜி ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுக்கேத்த அனுபவங்கள தான் நீங்க இருப்பீங்க. 3. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கங்கிறத விட உங்க வைப்ரேஷனல் செட் பாயிண்ட் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. 4. உங்க ரியாலிட்டியில 95% கண்ட்ரோல் பண்றது உங்க ஆழ் மனசு தான். அப்போ விஷயம் இதுதான். ஒன்னு, நீங்க உங்க ரியாலிட்டிய கமெண்ட் பண்றீங்க, இல்லனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு நடுவுல வேற வழியே கிடையாது. இந்த சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க இந்த முடிவை எடுத்துட்டு தான் இருக்கீங்க. இந்த கடைசி கோட்டையை கொஞ்சம் கவனிங்க. இந்த அறிவை நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு தற்செயலான விஷயமா நினைக்காதீங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனையா இருக்கலாம். கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க எந்த மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்க போறீங்க? பவர் இப்போ உங்க கையில இருக்கு.